துஷ்டரை கண்டால் தூர விலகு. இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும். அதனால விலகி போ அப்படின்னு சொல்றாங்க. இதையே கொஞ்சம் விவரமா இப்ப பாப்போமே. இப்ப இந்த துஷ்டர்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதுல இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசுல எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும். கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியா வாழ்ந்தா அதை இவனால சகிச்சுக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சது. துரியோதனன் எப்படின்னா அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனா. இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் சேர்ந்தான். அவன் தான் கர்ணன். கர்ணன் இயல்பாவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராம இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட நட்பு வச்சுக்கிட்டான். அதனால அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனா அவனுடைய ஆதரவுல வளர்ந்ததுனால அவனுக்கு துணையா இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்யறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தா கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் மகா வீரன். இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. 4 வகை துஷ்டர்கள்ல இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனாலதான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்பெல்லாம் நிலைமை கொஞ்சம் வேற விதமா இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒரு காட்டு பாதையில யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவனை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியா போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார், ஆறுதல் சொன்னார். இத பாருங்க, இந்த வழியா எப்பவும் தனியா வரக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு ரவுடி இருந்துகிட்டு வர்றவங்க போறவங்களெல்லாம் வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமே அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆளு. ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி. இந்த வழியா போனவங்க கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்ன இப்படி அடிச்சு போட்டு என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போட்டாங்க சார். காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதா. ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனா ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக மகிழ்ச்சி அடையறது இல்ல, துன்பம் வந்தா அதுக்காக சோர்ந்து போறது இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்துல சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவரு. அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னாராம் அவரு. இவருக்கு ஒன்னும் புரியல, ஒரு மாதிரியா முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்க நாளைக்கு காலையில நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில ஆசிரமத்துக்கு சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க, இப்படி உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல இந்த வழியா ஒரு கழுதை போகும், அதை கவனிச்சு பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்னும் புரியாம போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்ச நேரத்துல அந்த வழியா ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துகிட்டு போகுது. ஒரு செலவு தொழிலாளி அதை ஓட்டிட்டு போறார். கொஞ்ச தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. அங்க போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமா திரும்பி இந்த வழியாவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துகிட்டு போற அந்த கழுதையை கவனிச்சார். கழுதை போயிட்டுது.
அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்ப அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமா அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த கழுதை இந்த வழியா திரும்பி வரும், அதையும் கவனிச்சு பாருங்கன்னார். இவரும் கவனிச்சு பாக்குறார். கழுதை வந்தது. அது முதுகுல சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை. அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல. பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்க ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்ப அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆத்துக்கு போகுது, மாலையில வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில இது போகும்பொழுது முதுகுல அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது. சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்துதான் நானும் அது மாதிரி ஞானத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால யாரு கத்து கொடுக்கறாங்க அப்படிங்கறத விட எதை கத்துக்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். ஒரு சினிமா பாக்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயா இருக்கும். ஒரு தீப்பிடிச்சு எரியிற காட்சியை சினிமாவில் பாக்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயா இருக்கும். படத்துல வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கத்துக்கணுமா. அந்த பக்குவம் வந்துட்டுதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பாக்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம். பார்த்துட்டு வெளியில வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார். அப்படி படம் முடிஞ்சு வெளியில வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வர்றார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர், இல்ல சார் கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்க ஏன் சார் அழறீங்கன்னு கேட்டார் அவரு. இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினைச்சதை தான் சொல்லுவான், செய்வான். அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த 2 பேர்ல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும். ஏன்னா அவன் தான் சொல்ற பேச்சை கேட்கிறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை சுயமா சிந்திக்கிறதுக்கு நாம விடுறதில்ல, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம தடையா இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமா நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசுல போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசுல நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியறது மாதிரி தான். நீங்க ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வர்றீங்க, அந்த வழியில போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால போறீங்க. அதுக்காக உங்க குழந்தையையும் அதே வழியில தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்க ஏன் தடையா இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேல அன்பு இருந்தா இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகள்ல இருந்து குழந்தைகளை காப்பாத்தினா போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையா உருவாகும். நாம தான் சாதி மத சங்கடங்கள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஒன்னும் செய்யாம இருந்தா போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது அவனை அவங்கிட்ட இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது, அவனை ஒரு எல்லைக்குள்ள திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்யற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்துல அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனா அதிகமா சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்க வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தா நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போறேன் அப்படி. ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது.
அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் சார்பா வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமா வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவசரமா தந்தி ஒண்ணு வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடிச்சு தன்னுடைய கோட்டு பையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க கோர்ட்ல இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒண்ணு வந்ததே, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊர்ல சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதா தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸ் முக்கியமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போறதில்ல. ஆனா என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்குல மாட்டிக்கிட்டார். அவரோ நிரபராதி. அவர் உசிரை நான் காப்பாற்ற வேணாமா? இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னது எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையா அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர் படையில ஒரு வீரரா பணிபுரிஞ்சவர். இளம் வயசுல வல்லபாய் படேல் ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுகாவில் விவசாயிகள் மேல அரசாங்கம் திடீர்னு நில வரியை வசதி விட்டுதான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களை எல்லாம் கைது பண்ணி சிறையில அடைச்சுட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் வித்து கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் நில வரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கல. வேற வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியா போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேரு. இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார். சர்தார் பட்டேல் கிட்ட அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு. ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார். பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமா எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவரு. இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்கள்ல பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில சூதாட்டம்ங்கிறது அவதியுறும் நோய் அப்படிங்கிற தலைப்புல வருது. சூதாட்டம் 2 வகைப்படும்னு சொல்றாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோட சேர்ந்துகிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசுல உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம தோத்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறது தெரியும். நாம ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால நமக்கும் கஷ்டம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவனை மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்க கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்க கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம்,
சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனா வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்கறப்ப நாம பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேல அவாண்டமா பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாள்ல நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோத்து போறத ஒரு படிப்பினையா இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோத்து போறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கெல்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆபீஸ்ல கையாடல் பண்றது, அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோல்விதான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கெல்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகள் ஆராய்ச்சி பார்த்ததுல என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்துல அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோட இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமா ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் 2 மாத்திரை வீதமா கொடுக்க சொன்னார். முதல் நாள் 2 மாத்திரையை கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன். அவ்வளவுதான். அதுக்குள்ள அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு. நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ள பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா. அடடா, அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்றது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணல, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் யோசனை பண்ணான். அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனா ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போறேன், 1 மாசத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போறேன். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது. எடை கூடி இருந்தா உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்ற அப்படின்னா. பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமா போயிட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோட வெளியில வந்தான். அங்க ஒரு பெரியவர் நின்றுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி நின்னா, உங்க நிபந்தனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மன்னன் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாசத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியா உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாசம் தினமும் தவறாம அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை அரண்மனைக்கு ஓட்டிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்கறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான். ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தீனி சாப்பிட்டது, எடை கூடல. அதுதான் ரகசியம். இது சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுறப்ப மனசும் உடம்பும் அமைதியா இருக்கணும். அப்பதான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்திலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சு விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டிய
பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவா அதுகிட்ட போனான். அது காது கிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டு. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம எல்லாரும் நடிகர்கள். இது ஞானிகள் சொல்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ள எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு? அதுதான் இன்னைக்கு தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். அதனால அப்பவே நடிப்பு ஆரம்பமாயிட்டுது. முதல்ல ஒரு வேட்டையத்தான் அவன் நடிச்சு காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோட எப்படி சண்டை போட்டான், எப்படி அடிச்சு கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடிச்சு காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் நாடகங்கள்ல நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்துல இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ்பியர்கள் அப்படின்னு பேராம். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டுல திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான். நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் கிரேக்க நாடு பூராவும் சுத்தினான். ஊர் ஊரா நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கலாம் பார்க்கறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னா என்னன்னு தெரியாது. நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இதுதானா. இந்த திசிபியஸ் தான் முதலா உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனான், நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் உருவாயிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த 3 பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான். பெரும்பாலும் மலைச்சரிவுகள், அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டுது. இப்போ கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோட காலம் கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது. அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி. அதனால ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க. அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவ அமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த வின்ஸ்பர்ரி, அப்புறம் இந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்பெல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டுது. திரைப்படம், தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வ கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும் பொழுதும் நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம். கணவன் மனைவி அன்பா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்னைக்கு பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். மனைவி சேர்ந்தா.
சும்மாவே உட்காந்துருக்கிறியே, ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு இருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னு நானா. என்ன அது சொல்லு அப்படின்னு இருக்கா அவ. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போறேன்னு இருக்கான். அதை வாங்கி என்ன பண்ண போறேன்னா, அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்னு இருக்கான். சரி, அப்புறம் அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி, அது எதுக்கு? எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுகிட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன், அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம், இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கா அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது. அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்றிருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான். அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும், வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்கா கட்டி போடக்கூடாதான்னு இருக்கான். என்னடா சொல்றேன்னா இவன், உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சுட்டுது, பயிரெல்லாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானா. இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னான், டே நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ள அது வந்து எப்படிடா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா உளர்றேன்னு இருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ள எப்படிடா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானா. நம்ம ஆளுக்கு இப்பதான் புத்தி வந்துதான். அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிற ஒரு கதை. சண்டையில தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பத்தி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா, மாமா உங்க பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறா அப்படின்னு இருக்கான். நீ எப்படி மாப்பிள்ள அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. அவ எடுத்தெறியறது என் மேல படாம ஒதுங்கி நின்னுக்கிறேன் அப்படின்னு நானா. நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸ்ல நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே நாம என்ன பண்ணுவோம், எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்டுருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள. அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாம கேட்க மாட்டோம். ஆனா காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்ப தெரியுமா, 1935. அந்த வருஷம் மே மாசத்துல ஒரு நாள் காந்திஜி டெல்லியில இருக்கிறார். அப்ப அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யாருகிட்ட கேட்டாருன்னா மனுபென் காந்தி கிட்ட கேட்கிறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்யறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க கிட்ட தான் கேட்கிறார். காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்கிறாருன்னு நினைச்சுட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாம அதோட விலையை கேட்டா காந்திஜி நிச்சயமா அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேற. அதனால அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாம கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்கு. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபென் காந்தி பார்த்தாங்க. மெதுவா காந்திஜி கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பத்தி விசாரிக்கல, அது 2வது தப்பு. இப்படி 2 தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபென் காந்தி என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்றுகிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்ப என் முன்னாடி வச்சிருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாரா ஒரு அரை ரூபாயாவது இருக்கும். அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாம கூட என்னால இருக்க முடியும். ஆனா அவசியமான பொருள்களை வாங்கறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனா என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் தான் முக்கியம். அதனால இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்துல ஒரு அகதி பொண்ணு 2 குழந்தைகளோட காந்திஜியை பார்க்கறதுக்காக வந்தது. வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுகிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் கொடுத்து சாப்பிட சொன்னார்.
அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோட சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்துல ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி. அவர் மனசு நிறைஞ்சிருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்துல கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறப்ப கூட கடவுளின் கருணையால அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கல. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் கூட இங்க இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனா சரியான நேரத்துல அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்ன சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்க. அதை நாம எல்லாரும் மனப்பூர்வமா இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்துல எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். தினமும் காலையில ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டா. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேற காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனா பார்த்து சரியான நேரத்துல அவரை எங்க வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்றார், எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். இத கடவுள் புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டு காப்பியை சாப்பிடுறதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னாரலாம். ஒரு நண்பர் வந்தார். ரொம்பவும் இறுக்கமா உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலா எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்பவுமே இறுக்கமா உடை அணியறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணியிறார் அப்படிங்கறத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணியிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்துதான். இப்ப இறுக்கமான உடை அணியிறவங்க பொதுவா மன நிம்மதி இல்லாதவங்களா இருப்பாங்களாம், கோபக்காரங்களா இருப்பாங்களாம். ரொம்ப தொலைதொழப்பா ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அமைதியான ஆளா இருப்பாங்களாம், சாந்தமா இருப்பாங்களாம். இவங்கெல்லாம் போராடுறதுக்கு சரியா வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனாலதான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனா சன்னியாசிகளை பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொலை உடைகள் தான். அவங்கெல்லாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிக்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேல அது விழும் பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பா தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில விடுது. அதாவது விலக்கி விடுது. அதனாலதான் அந்த பொருள் வந்து சிவப்பா தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனாலதான் காவி உடை அணிஞ்சா சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும். அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம். கீழ் வானத்துல கதிர் உதிக்கிற வேளையில முதல் ஒளி தோன்றுகிற நேரத்துல காவி நிறம் தான் கசியும். தியானம் செய்யறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம் தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்துல ஆரம்பமாகி நீல நிறத்துல நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில ஒரு தொடர் ஏற்படுது. ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பா அது மாறுது. கடை வீதியில ஒரு பொருள் வாங்க போறோம், அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனா கடை வீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமா அமையுது. அது மாதிரிதான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்துல காவி ஆடையால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அதுல ஒன்னும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பத்தி சொல்றதுனால எல்லாரும் சன்னியாசியா போடுங்கோ அப்படின்னு நாம சொல்றதாக யாரும் நினைச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவர்.
ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பாத்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரிச்சு வச்சுக்கிட்டு தியானத்திலேயே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவல்ல இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்கா உணர்த்துறதுக்காக அப்படி உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு நாள் ராமர் அரசவையில உட்கார்ந்திருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துகிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்துல ஒரு நாய் அரச சபைக்கு வந்துதான். அது தலையில அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்துல அது அங்க வந்தது. எல்லாரும் ஆச்சரியமா அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்க வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படிச்ச பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாம அவர் கையில வச்சிருந்த குச்சியால என் தலையில அடிச்சுட்டார். அதுதான் தலையில ரத்தம். இதை நீங்க விசாரிச்சு தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்புனார். அந்த ஆளை எங்க இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க. அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வீதி வழியா வந்துகிட்டு இருந்தேன். குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமா போய்கிட்டு இருந்தேன். இது எனக்கு வழி விடாம குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு. எனக்கு கோபம் வந்துட்டுது. அதனால அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படிச்ச நான் என் வசம் இழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன். குற்றத்தை ஒப்புக்கொள்றேன். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏத்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்ப அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நியமனம் பண்ணி விடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னுது. இதை கேட்டதும் ராமர் முகத்துல புன்னகை. ஆனா அங்க இருந்த மற்றவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுதே இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டயே கேட்டாங்க அங்க இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லிச்சான். நான் போன பிறவியில ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்தேன். எவ்வளவோ கவனமா எச்சரிக்கையா தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்கள்ல என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் ஆயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலிருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனாலதான் நான் இந்த பிறவியில நாயா பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த பதவியில நாம இருந்தாலும் நமக்கு தெரியாம கூட அதை தவறா உபயோகப்படுத்த கூடாதுங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில நாயா பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிட்டு நிக்க வேண்டியதுதான். கோவில் வாசல்ல 2 நாய் பேசிக்கிட்டு இருந்துதான். போன ஜென்மத்துல நான் மனுஷனாதான் இருந்தேன். ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரிச்சு என்கிட்ட கொடுத்தாரு அவரு. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். திருடினது அந்த ஆள் தான், எடுத்துட்டு வந்ததுதான் நான். இருந்தாலும் நான் மட்டும் நாயா பிறந்துட்டேன். இப்ப மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடிச்சு குதறி போடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே. பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடிச்சாலும் கடிச்சிருவார். ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயா தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்னு. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது. நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய். ஒரு சிகை அலங்கார கூடம். ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாரும் வரிசையா உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு கதவை திறந்துட்டு ஒருத்தர் உள்ள வர்றார். அவரு ஒரு பெரிய மனிதர். அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்க வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திருச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுத்தி நின்றுட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில கடைசியா இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியா உட்காரணும், அதுக்காக தான் கேட்கறேன் அப்படின்னார். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க வரிசையில காத்திருக்க கூடாது, நீங்க அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை அவர் கேட்கல.
தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையா தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புறேன். நாம எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில கடைசியா இருந்த ஒரு நாற்காலியில போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டை பையில இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா அங்க இருந்தவங்களால இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திருச்சு வந்தார். ஐயா, இப்ப என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்க காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா, நீங்க வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி. ஆனா என்னுடைய முறையை மாத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலா உங்களுடைய கடைசி இடத்தை நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்க மறுக்க முடியாதுன்னார். அங்க இருந்த மற்றவங்களும் இதை ஒரு மனசா வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியா ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்துல தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவுல பேசுறதுல என்ன பிரயோஜனம்? நாம எல்லாரும் சமம்ங்கிறத நடைமுறையில கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்கள ஒருத்தர் தான் லெனின். வரிசையில நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்னைக்கு பல இடங்கள்ல அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடைவாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வரிசையில நின்றுட்டாங்க. கடைசியா வந்த ஒருத்தர் கியூல முன்னாடி போறதுக்கு முயற்சி பண்றார். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியா போய் நில்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அது அவர் காதுல வாங்கல. முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, இதை பாருப்பா, நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்க பின்னாடி நிக்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா. ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்க போறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமா இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமா, அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வீசி எரிஞ்சுட்டு போயிருக்கும். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்க பரவலா கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு லீவ் எடுத்துட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்னைக்கு தொந்தரவுன்னு. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதுல கலந்துகிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்துல சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்யறதுக்கு தான் இந்த கூட்டம். இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம சொல்ற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துகிறோம். கடைசியா அதுல இருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையா இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்க வர்ற சுற்றுலா பயணிகள் கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமா வாங்கிக்கணும். காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு சேர்ந்துரும். அப்படியே நாம தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி போடலாம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை கீழே போட்டா $50 அபராதம் அப்படின்னு அங்கங்க போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்க பெரிய கூடைகளை வச்சுடலாம். நாம சாவகாசமா அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமா பேசினார். கப்புகளை அவங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுகளை மொன்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு. இது வேடிக்கையா தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள். கடைசியா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது. இவர் வேடிக்கையா சொன்னது, கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னார்ல, ஏன் அப்படி சாப்பிடுறது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணா என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆகா, அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுல இருந்து உருவானதுதான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சதும் கப்பையும் சாப்பிட்டுடலாம். கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம்ல, அதுதான்.
அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில ரொம்ப காலமா இருந்துகிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படிதான் ஒரு தீர்வு வந்துதான். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அது எங்க ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அந்த யோசனையையும் நல்லா தீவிரமா யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அக்கறையோட கவனிக்கணும், அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேற என்னன்னு கேட்டிருக்காரு. வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிடுறார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு. வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல நாம சில அவமானங்களை சந்திச்சே தீர வேண்டியிருக்கு. என்ன பண்றது, காலம் அப்படி. அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போயிடுறது தான் உலக வழக்கம். அவமானப்பட்டா உடனே சீறி எழறவங்களும் உண்டு. ஆனா அதையே ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவமானப்பட்டுட்டா உடனே அடங்கி போயிடக்கூடாதான். அதையே ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு மனசுல ஒரு வைராக்கியத்தோட முயற்சி பண்ணனா வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறலாமா. அவமானம்ங்கிறத நாம வைராக்கியமா மாத்திக்கணும். அதுதான் வெற்றிக்கு வழி. ராமர் இந்த பூமியில பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தசரதருக்கு ராமர் குழந்தையா பிறக்கணும், அப்பதான் இங்க இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா அவர் எப்போ பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி. தசரதா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பிச்சார். அவர் எப்பவும் இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி உன்னோட தேர்ல ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போற, அங்க போற வர்ற எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் சரி. தேவலோகத்திலையும் உன்னை நல்லபடியா தான் வரவேற்கிறாங்க. தேவேந்திரன் உன்னை பிரியமா அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான். நீயும் சந்தோஷமா உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற. ஆனா நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாராம் நாரதர். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாராம் தசரதர். நாரதர்கிட்ட கிட்டத்தில் கேட்டிருக்கார், கொஞ்சம் சொல்லுங்க என்னது அப்படின்னு. அவர் நெருங்கி வந்தாராம் நாரதரும். மெதுவா அவர் காதோட காதா சொன்னாராம். அதாவது நம்ம பாஷையில சொல்ல போனா பத்த வைக்கிறார். நீ அங்க தேவேந்திரன்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்க உட்கார்ந்திருந்த அரியாசனத்தை தண்ணி ஊத்தி கழுவி சுத்தப்படுத்துறாங்க. நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாத ஆளா, தினம் குளிக்காமையா இருக்கிற அப்படின்னாராம். தசரதருக்கு இது ரொம்ப அவமானமா போயிட்டுது. அப்படியே செய்யறாங்க அப்படின்னாராம். ஆமா, நீ வேணும்னா நான் சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னாராம் நாரதர். உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார். அங்க வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார். சரி, அவனும் வாசல் வரைக்கும் வழி அனுப்பி வச்சுட்டு உள்ள போயிட்டான். தசரதர் வெளியில கொஞ்ச நேரம் மறைஞ்சு இருந்துட்டு மெதுவா உள்ள எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு. நாரதர் சொன்னது உண்மைதான். தசரதர் உட்கார்ந்திருந்த ஆசனத்தை அங்க 2 தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தசரதரால இதை தாங்கிக்க முடியல. அவருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நேரா கிடுகிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார். நான் உட்கார்ந்திருந்த இருக்கையே சுத்தம் பண்றியே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கோபமா கேட்டார். தசரதரே, மனுஷனுக்கு 3 கடன்கள் உண்டு. தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இதை தீர்க்காதவன் பாவியாகிறான். இதுல மகனை பெறுவதால் தான் பித்ரு கடன் தீரும். உனக்கு மகன் கிடையாது, அதனால நீ பாவியாகிற. பாவி உட்கார்ந்திருந்த இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்க கடமை அப்படின்னு நானா தேவேந்திரன். இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமா மாறிச்சு. தேவேந்திரனே கேட்டுக்கோ, ஒரு மகனை பெற்ற பிறகுதான் இந்த சபையில மறுபடியும் அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாராம். போய் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணார். புத்திரர்கள் பிறந்தார்கள். இந்த கதையில உள்ள கருத்து என்னன்னா, தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமா மாத்திக்குவோம். அப்படி மாத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேறலாம். நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வைராக்கியமா மாத்திக்கிறது எப்படி தெரியுமா?
நம்மகிட்ட ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டிவிட்டார், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுத்துறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார். இனிமே நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேற சொல்லிவிட்டார். எனக்கு ரோஷம் வந்துட்டுது. அந்த அவமானத்தை வைராக்கியமாக மாற்றிக்கிட்டேன். அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறது இல்லை அப்படின்னா. அப்படியான்னு கேட்டோம். ஆமாங்க, அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ள சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் அவன். என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னாரு அப்பா. இளம் பருவம் இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னாரு அவர். என்ன சார் சொல்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கணுமா அப்படின்னாரு இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனே அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, உடம்பு நேரம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல குடும்பங்களில் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் இளம் பருவம். 13லேருந்து 19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்கள சின்னவங்கன்னு நினைச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினைச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினைச்சா இவங்களை நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துறதும் இல்லை. இது வரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்பெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்னைக்கு இளைஞர்களை பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணா போகிற பிள்ளைங்க இன்னைக்கு அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்னைக்கு என்னதான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்க காதில் போட்டு வைக்கலாம். அது என்னன்னா, பிள்ளைங்க கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையா இருந்தப்போ எவ்வளவு பாசமா இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புறது உங்ககிட்ட இருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவுதான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்க உதவியா இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமா அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பத்தி மட்டமா பேசாதீங்க. அவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்க பேர்ல அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்க சண்டை போடக்கூடாது. உங்க பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சா அவன் உங்ககிட்டயும் பிரியமா இருக்க மாட்டான், அவங்ககிட்டயும் பிரியமா இருக்க மாட்டான். புள்ள எங்க போறான், என்ன பண்றான் அப்படின்னுலாம் துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் தனிமையை விரும்புறவங்க. அவங்கள பெட்டியில வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்க புள்ள எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்க நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க, நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுகிட்டு இருக்கிறா, சீக்கிரமா ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காம இப்படி மசன்னு கல்லு மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாத, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகா லட்சணமா புத்திசாலியா ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம். ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாயிட்டுது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க. உங்க குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்தார். எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான ஒரு 3 பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த 3 பேரில் ஒருத்தன் ஒரு திருடன்,
ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட 1 மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய 2வது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. ஒரு நதியை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது. அதுக்கும் தாகம். ஓடி வந்து ஆற்றை பார்த்தது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சுது. அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு. இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சி. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சுட்டுது. இதை பார்த்தேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவுதான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய 3வது குரு யாருன்னா அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா, இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டுது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நாய்க்கு வால் கிடையாது. யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டையும் வாலாட்டக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்ட போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசரமா அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்துல. நிம்மதியா தூங்கினார். அப்புறம் எழுந்திரிச்சார். மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அடடா, போயும் ஒரு திருடனுக்கா உதவி பண்ணிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாம போட்டுதே அப்படின்னு நினைச்சார்.
சரி, இன்னைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்தார். கையில பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்கலா தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலா நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. 3வது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது. என்ன இது, கனவு இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இத பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உன்கிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த காலத்திலயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமா ஒரு கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தார். கொஞ்ச தூரம் போயிருப்பாரு. அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி பண்றேன்னார். அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார்.